இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க? போர் அடிச்சது, அதான் சும்மா புக்கு படிச்சிட்டு இருந்தேன். ஓ, சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தல்ல? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா தான் சொன்னாங்க. அங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுல்ல? மேனேஜர் யாரோ உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நிஜமாவா? ஆமா, அவன் ஒரு பொறுக்கி ராஸ்கல். எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு பொறுக்கி ராஸ்கல் வந்து பொண்ணுங்க வாழ்க்கைய பாழாக்கிடுறாங்க. ஆமா, அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிங்க? நானா தப்பிக்கல, என்ன ஒருத்தர் காப்பாத்தினாரு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். பொறுக்கி பையங்க மத்தியில அவரு மாதிரி ஒரு பொக்கிஷமா இருக்கதான் செய்யுது. ஆமா, யார் அவரு? தெரியலங்க. ஆனா எனக்கோ இல்ல எங்க ஆபீஸ்ல உள்ள மத்த பொண்ணுங்களுக்கோ அந்த மேனேஜரால ஆபத்து வரும்போதெல்லாம் அவருதான் வந்து நின்னாரு. ஓ, அப்படியா? அப்புறம் அவர் யாருன்னு தெரியலன்னு சொல்ற? அவரு வரும்போதெல்லாம் அவரோட முகத்தை காட்டாம கர்ச்சீஃப் கட்டிட்டு தான் அந்த பொறுக்கிய பொலந்து எடுப்பாரு. அவரு ஏன் அப்படி முகத்தை காட்டாம வரணும்? உங்களுக்காக அவன் அடிச்சாருன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரு மட்டும் இல்லனா அன்னைக்கு என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். அவரை நேர்ல பார்த்து ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப சொல்ல வேண்டியதானே போய். ஆனா அவர் யாருன்னே தெரியாம எப்படி சொல்றது? உனக்கும் உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மத்த பொண்ணுங்களுக்கும் அந்த மேனேஜரால பிரச்சனை வரும்போதெல்லாம் அவரு வந்து அவனை தண்டிச்சிருக்காருன்னு சொல்ற. அப்படின்னா அது எப்படி வெளியாளா இருக்க முடியும்? நிச்சயமா அவரு உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரா தான் இருக்கும். அது யாருன்னு யோசிச்சு பார்த்தா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீ நல்லா யோசி. நான் கிளம்புறேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னை காப்பாத்துனது கண்டிப்பா கரிகாலன் ப்ரோவா தான் இருக்கும். அவன் தான் உன்னை காப்பாத்துனான்னு சொன்னா நீ கண்டிப்பா நம்ப மாட்ட. அதனால நீயே கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கோ. அப்பவாவது நீ அவனை புரிஞ்சு ஏத்துப்பன்னு நம்புறேன். சந்தியா அண்ணி சொல்லிட்டு போனது கரெக்ட் தான். என்னை காப்பாத்துன அந்த முகம் தெரியாத ஆள் கண்டிப்பா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரா தான் இருக்கணும். அருளும் வானதியும் சேர்ந்து விவசாயம் பண்ணாங்கல்ல, அவங்க நினைச்ச அளவை விட அளவுக்கு அதிகமா விளைச்சல் வந்திருக்கு. அப்படியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? விளைச்சல் அதிகமா வந்ததால அருள் ப்ரோவுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அருள் ப்ரோ வானதிய கூட்டிக்கிட்டு USA போக போறாரு. ஓ, கடவுளே முருகா! நிஜமாவா வானதி? ஆமா பெரியமா, அருள் ப்ரோவோ வானதியும் USA போக போறாங்க. இது கன்ஃபார்ம். எங்க உன்னை இங்கேயே விட்டுட்டு அருள் போயிடுவானோ? நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்களோன்னு நினைச்சு நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம்மா. இப்பதான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, நான் கூப்பிடுறேன். ஓகே அண்ணி. என்ன வானதி? உங்களுக்கு எப்படி நாங்க விவசாயம் பண்ற விஷயம் தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். உன்னை பத்தி, அருள் ப்ரோவை பத்தி, உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய பத்தி ஒண்ணு விடாம எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க, ஆனா போட்டியில ஜெயிச்சா மாமா என்ன அவர் கூட கூட்டிட்டு போறதா சொல்லவே இல்லையே. அவர் ஜெயிச்சா என்ன விட்டு தானே போவாரு. அதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம்
என்ன கூட்டு போறதா சொன்னீங்க. அப்படி சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கல்ல. சந்தோஷப்பட்டாங்க தான். ஆனா அது உண்மை இல்லையே. நீ எதுக்கு அருள் ப்ரோவுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? அருள் மாமா சந்தோஷமா இருக்கணும்னு தான். உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை அழிக்க போறியா? இங்க பாரு, உன் வாழ்க்கை உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த மொத்த குடும்ப சந்தோஷமே உங்க 2 பேரோட கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அப்படிதான் நடக்க போறது இல்லையே. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். உன்னாலதான் அருள் ப்ரோவுக்கு வேலை கிடைக்க போதுங்கிற விஷயம் அருள் ப்ரோவுக்கு தெரிஞ்சாலே போதும். அவரு கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு. வானதி, அதுக்காக நீ பட்ட கஷ்டம் என்னன்றது அவருக்கு தெரியும்ல. என்ன யோசிக்கிற? நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களை சேர்த்து வைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் உங்ககிட்ட கொடுத்த லெட்டரை படிச்சு பாத்தீங்களா? படிச்சேன். படிச்சிட்டீங்களா? அப்போ ஓகே. நான் என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க உங்க மனசுல உள்ளதை சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லாம இருந்தது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, எதுக்குங்க மன்னிப்புலாம் கேக்குறீங்க? இல்லைங்க, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா உங்க மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். இல்ல, எனக்கு புரியல. நீங்க எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ சொல்லேன்னா அது ரொம்ப தப்பாயிரும். எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இதை நான் உங்களை பார்த்த அன்னைக்கே சொல்லியிருந்தா நீங்க என்னை விரும்பியிருக்க மாட்டீங்க. எனக்கு இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கும்னு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா அப்பவே சொல்லியிருப்பேன். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. அது கரிஷ்க்கு கல்யாணம் ஆயிருச்சாண்டி. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையான்னு தெரியாம கூட நான் எவ்வளவு முட்டாள்தனமா அவரை போய் காதலிச்சிருக்கேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாள். ஏய், என்ன சிரிக்கிற? என் காதல் உனக்கு அவ்வளவு விளையாட்டு தெரியுதா? ஐயோ இல்ல, நான் ஃபீல் பண்றத பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க.